வணக்கம் நண்பர்களே. இன்று நாம பார்க்க போறது பார்க்கவே பிரியா பவானி சங்கர் மாதிரி இருக்கும் ஒரு பிரபல நடிகையை பற்றி. ஆனா முதல்ல ஒரு கிளாரிஃபிகேஷன், பயப்படாதீங்க. இவங்க பிரியா பவானி சங்கர் அவர்களோட நிஜ அக்கா கிடையாது. இவங்க பேர் ரச்சனா பானர்ஜி. 1972ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி கொல்கத்தாவில் பிறந்தவர். பெங்காலி மற்றும் ஒடியா சினிமாவில் முன்னணி நடிகையாக விளங்கியவர். அதோட மட்டுமில்லாம இப்போது அரசியலிலும் கலக்கிட்டு இருக்காங்க. 2024ஆம் ஆண்டு முதல் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில சேர்ந்துட்டு ஹூக்ளி தொகுதியிலிருந்து லோக்சபா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்டாக பணியாற்றாங்க. சினிமா பயணம் 1990களிலேயே ஆரம்பிச்சது. 1991இல் மிஸ் கொல்கத்தா பட்டம் வென்றவர். அதே சமயம் இவரோட அழகு, ஸ்கிரீன் பிரசன்ஸ் எல்லாம் செம்ம ஸ்ட்ராங். தமிழ்ல இவரோட என்ட்ரி எப்படி தெரியுமா? இந்த பூவுக்கு ஒரு அரசன் பூவரசன் வரும் அந்த ஹிட் பாடல் மூலம். தமிழ்ல முதல் படம் பூவரசன். அதில் கார்த்திக் அவர்களுடன் நடித்தாங்க. அந்த படத்துல அவங்க லுக் 90s ஹீரோயின் டெஃபினிஷன்னா இதுதான். அதுக்கப்புறம் டாடா பிர்லா படத்தில் பார்த்திபனுடன் நடித்தாங்க. அதுல அந்த கார் ஓட்டும் சீன், கவுண்டமணிய மரத்துல தொங்க வைக்கிற காமெடி இன்னிக்கும் மீம் மெட்டீரியல். 3வது படம் வாய்மையே வெல்லும். மீண்டும் பார்த்திபன் கூட. அந்த படத்துல காமெடி, பெர்ஃபார்மன்ஸ் இரண்டும் பேலன்ஸ்ட். உண்மைய சொல்லணும்னா, இவ்வளவு அழகு, நடிப்பு திறமை இருந்தும் தமிழ்ல பெரிய மார்க்கெட் கிடைக்கல. 90s காலகட்டத்தில் சில புதிய ஹீரோயின்ஸ் நல்ல பொட்டென்ஷியல் இருந்தும் பெரிய கமர்ஷியல் ஹீரோ காம்பினேஷன்ஸ் கிடைக்காம ஃபீல்ட் அவுட் ஆயிட்டாங்க. அதுதான் காலத்தின் விதி. ஆனா இன்று பார்த்தா அவர்கள மாதிரி நேச்சுரல் பியூட்டி, எக்ஸ்பிரசிவ் ஆக்டிங் கொண்ட நடிகைகள் தான் நீண்ட நாள் நினைவில் இருக்காங்க. இப்போ அரசியலிலும் வெற்றி. ஆக்ட்ரஸா ஆரம்பிச்ச கரியர் எம்பியா முடிச்சு இல்ல, இன்னும் தொடருது. அதுவே சக்சஸ் ஸ்டோரி. சரி நண்பர்களே, இதுதான் ரச்சனா பானர்ஜி அவர்களின் ஷார்ட் பட் ஸ்வீட் தமிழ் சாப்டர். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்புடன் விஜய் ரீல்ஸ்.